அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஏய் ராம், சூப்பர்ரா. ராம், நல்ல வேலை பார்த்த. ஆமா சரத்து, அப்பா ஏற்கனவே சொன்னாரு இப்படி இவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு, ஃபாலோ பண்ணுன்னு. அதே மாதிரி நானும் கூடவே போய் பார்த்தா சரத்து பாக்கெட்ல கர்ச்சீப் வச்சிருக்காங்க. மயக்க மருந்து யூஸ் பண்ண. இந்த நாயகிக்கு எவ்வளவு திமிரு. ஜெயில இருந்து வந்ததுமே அவ ஓட்டத்தை காமிக்கிறாளா? சரத்து, இது இப்படியே சும்மா விடக்கூடாது. ஆமா சார், எவ்வளவு தைரியம் இருந்தா நாம இத்தனை பேர் இருக்கோம்னு தெரிஞ்சேவும் உள்ள வந்து சிவானி தூக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆமா சரத்து, இப்பவே அரெஸ்ட் பண்றேன். ஐயோ, அரெஸ்ட் பண்றாங்களா? பயங்கர மாதிரி கண்ண மூடி கடந்தா அப்படியே விட்டுருவாங்க, ஓடிடலான்னு பார்த்தா போச்சோ, இனி நம்ம ஜெயிலுக்குள்ளையா? இந்த மாடு கொஞ்ச நாள் அசைதான் பாரு, அடிச்ச அடைக்கு அவ்வளவுதான் மட்டை ஆயிட்டான். இல்ல நாம ஸ்டேஷனுக்கு போயிட்டோம், அப்புறம் வெளியே வர முடியாது. பயங்கர மாதிரியே நடிப்போம், எப்படியாவது தப்பிச்சிடணும். சரத்து, லாக்அப்ல வை. ஓகே சார். ஆனா அப்பா, இவங்க 2 பேர் மட்டும்தான் உள்ள வந்திருக்காங்களா இல்ல வேற யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. ஆமா சார், தெரியல. இதே மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரத்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த நேரம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப இவங்கள லாக்அப்ல போடு. மயக்கத்துல இருக்காங்க. சுப்பிரமணிய வர சொல்லு. இவங்கள உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் பாப்போம். ஓகே சார், சுப்பிரமணியம் இங்கதான் இருக்காரு. இதோ நான் இப்பவே லாக்அப்ல போட சொல்றேன். ஐயோ, விட மாட்டாங்க போல. நாம எப்படி தப்பிக்கிறது? யாராவது ஒரு ஆளை கடத்தினா கூட அந்த நாயகி நம்மள சும்மா விடுவா? ஒருத்தரையும் ஒன்னும் பண்ணாம ஸ்டார்டிங்லயே லாக்அப்க்கு போனா நம்மள காரி காரி துப்புவாளே. டேய், எப்படியாவது தப்பிச்சிடுறா, தப்பிச்சிரு. என்னடா, இன்னும் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கலையா? ஜீவா, அடிச்ச அடி அப்படி. ஆமாண்டா, நான்லாம் மூக்கிலே ஓங்கி ஓங்கி குத்துனேன். என்ன பாக்குற? குத்தன குத்துக்கு தாண்டா எந்திக்க முடியாம கிடக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை இப்ப என்ன பண்ண சொன்னேன்? எப்பா போலீஸ்காரா, உன்னோட விசாரணை ஆரம்பிச்சிட்டியா? ஈவா, சேஃப் தான்ப்பா. இப்பதான் போய் பாத்துட்டு வந்தேன். அவளுக்கு என்ன, ஜாலியா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தனியா அப்படி ரூம்ல இருக்குமே அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்ல. சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாத்துட்டு வந்துட்டேல? பாத்துட்டேன்டா, சேஃபா இருக்காடா. நான் வந்ததுக்கு நீ எதுக்குடா வந்த, நாயே பேயன்னு திட்டி அனுப்பி விட்டுட்டா. ஓகே, அப்பனா நோ ப்ராப்ளம். சரிடா, விடு. ஓஹோ, மண்டபம் ஃபுல்லா சிந்துவ தேடணும். ஆனா அவ இங்கேயே ஏதோ ஒரு தனி ரூம்ல இருக்கா. இதை எப்படியாவது நாயகி கிட்ட சொல்லணும். சொன்னால் அது நம்ம மேல உள்ள கோபம் குறையும். ஓகே, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு இத நாயகி கிட்ட சொல்லுவோம். சிந்துவ தூக்குற வேலையாவது அவ பாக்கட்டும். சுப்பிரமணி சார், இது ஓகே சார். இவங்களை தூக்கிட்டு போய் லாக்அப்ல போடுங்க. ஓகே சார். ஐயோ சுப்பிரமணி, இவங்க எல்லாம் போயிட்டா ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். பாப்போம். அப்பா வாப்பா, இனி சுப்பிரமணி பாத்துக்குவாரு. நம்ம மண்டபத்துல திரும்பியும் ஒரு ரவுண்ட்ஸ் போலாம். சரிடா மௌனே, வா. சரத்து, வாங்க சார், போலாம். சுப்பிரமணி, ரொம்ப கவனம். லாக்அப்ல போடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே சார். ஜீவா, ஓகேடா. யோ ஜாக்கி, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஏயா கேக்குறேன், அவ்வளோ பெரிய ஆளா? பசுபதி, பொருடா, என் நேரம் கோட்லயே சுத்திக்கிட்டு இருக்காரு மனுஷன். ஏய், நீ வந்ததே இன்னைக்கு. வந்ததுமே பாத்துட்டேனையா. தரையில உட்கார்ந்த கூட கோட்டை கழட்ட மாட்டேங்கிற. இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரா நீ? டேய், வாய கொரடா. டேய், அறிவு கட்டவனே. இத்தனை நாளா அவரை ஜாக்கி சாருக்கு மீறி ஒரு வார்த்தை நான் பேசல. நீ என்னன்னா வந்த 1 மணி நேரத்துல வாயா போயாங்கிற, அந்தாளு இந்தாளுங்கிற. டேய், அவன் நம்ம கூட சேர்ந்து பிராடு வேலை பாக்குறாடா. அவனுக்கு என்னடா மரியாதை? டேய் பசுபதி, சொல்லியா? இங்க பாரு, என்ன பத்தி தெரியாம பேசாத. இது வேறயா? சரி ஓகே, உன்னை பத்தி சொல்லு. சொல்லியா, தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். டேய் தர்மா, சொல்லுங்க சார். இவனா எதுக்குடா வெளியே கூட்டிட்டு வந்த? பா கொஞ்ச நேரம் உட்கார முடியல. அடிக்கடி தெருநாயை விட மோசமா கடிக்கிறா. யோ ஜாக்கி, அப்படியே நாய்ட்டெல்லாம் கடி வாங்கிருக்கியா? ஷோ, இருக்கிற டென்ஷன்ல வாய மூடிட்டு உட்கார்றோம். அங்க உங்க ஆளுங்க போனவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இந்நேரம் ஒரு ஆளையாவது தூக்கிட்டு வந்திருக்கணும். நானே அந்த டென்ஷன்ல இருக்க. நீ என்னன்னா அதுக்கெல்லாம் எதுக்கியா டென்ஷன் ஆகுற? வெயிட் பண்ணு. நம்ம ஆளுங்க சும்மா மாசா இருப்பாங்க. இப்ப வருவாங்க பாரு தூக்கிட்டு. என்னத்த? பொண்ணையா, பொண்ண தூக்கிட்டு வராம இருக்கட்டும், அப்புறம் ஓ வாயில தான் ஏறி மிதிப்பேன். எதுக்குயா? அப்பதான் அடுத்து பேச மாட்டேன். சரிதான். அப்புறம் ஜாக்கி, எனக்கு ஒரு டவுட். சொல்லி தொலை. உனக்கு யாரையா ஜாக்கின்னு பேர் வச்சா? இருக்கிற டென்ஷன்ல கொள்றானே. பசுபதி வாய மூடேண்டா. ஜெய், ஒரு ஊசிய நூல் இருந்தா எடுத்துட்டு வா. வாய தச்சாது விடலாம்.
யோ தெரிஞ்சு போச்சியா, நீ பண்டல் போடுறவன் தானே? என்னது பண்டலா? அதான்யா, இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் பாக்கெட் பாக்கெட்டா போட்டு ஒரு சாக்குல போட்டு தப்பாங்களே இந்த கோணு ஊசிய வச்சு அந்த பண்டல் போடுறவன் தானே நீ? டேய் டேய் சோ தர்மா, நான் இங்க இருந்து கிளம்புறேன். சார் சார், இவன் கூட உட்காந்து எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஓஹோ, அப்படின்னா நீங்க பைத்தியக்காரனா? டேய் டேய், டேய் எருமை எருமை. என்ன தர்மா? ஏண்டா கொஞ்ச நேரம் உன் வாய் பேசாம இருக்காதா? நாங்களே டென்ஷன்ல பிபி ஏறிக்கிட்டு இருக்கு, நீ உட்காந்து லோட 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 லோடங்கிற. அப்பா எத்தனை லோட? ஏய் ஐயோ தர்மா, இத்தனை நாள் ஜெயிலுக்குள்ளேயே இருந்தேனா? ஒரு பயலும் என் பக்கத்துல உட்காந்து பேச மாட்டேன்ட்டான். உன்னை கொஞ்ச நேரம் உட்காந்து பேச விட்டோம், அடுத்து எவனும் தப்பு பண்ணி ஜெயிலுக்குள்ளேயே வரமாட்டான். பாத்தியா நக்கல? அதுக்கு இப்ப என்னடா? ஐயோ தர்மா, என்னால பேசாம இருக்க முடியாது. ஜெயில பேசாம இருந்ததுக்கெல்லாம் சேர்த்து இப்ப பேசிட்டு இருக்கேன். அதான் நமக்கு ஒரு அடிமை சிக்கி இருக்கான்ல. அடிமை அடிமை இருடா இரு, நான் நினைச்ச காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. தர்மா. ஆமா. என்னடா மண்டபத்துக்கு போனவங்க ஏதாவது சொன்னாங்களா இல்லையா? மா, சிவானிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பொழுது அடையுதுடா, காலையில விடிஞ்சிருச்சு, அப்புறம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. நைட்டே தூக்குனாதான் அவங்க தேடங்குள்ள நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியும். மாமா அதெல்லாம் போயிடலாமா, டென்ஷன் ஆகாம இரு. ஆமாமா, வா ஜாலியா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். பசுபதி, நீயும் கத்திரியா? சரி, நான் அந்த நாய்க்குட்டிக்கிட்டே பேசுறேன். நாய்க்குட்டியா? அதான் நம்ம ஜாக்கி. டேய் 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 பசுபதி. பாத்தியா, நாய்க்குட்டி குலைக்குது. பைத்தியம் பைத்தியம். ஜாக்கி உயிரை எடுக்கிறான். பிள்ளைய பெத்து வைக்க சொன்னா தொல்லைய பெத்து வச்சிருக்க. ஏய் இங்க பாரு நாயகி, இங்க பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியாது, எனக்கு என் காரியம் நடக்கணும். டேய், அதுக்கு நீ முத சாகணும்டா. சிச்சி எருமை, நம்ம பிளான் பண்ண காரியத்தை சொன்னேன். ஓ, அந்த காரியமா? அது மட்டும் நடக்கல, அப்புறம் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். என்னால இதை விட்டு அந்த சித்தார்த்த பழி வாங்க முடியாது. நீங்க யாரும் தூக்குறீங்களோ இல்லையோ, சிந்து இங்க வந்து ஆகணும். ஜாக்கி அவசரப்படாத, என்ன திரண்டு வர்ற நேரத்துல பானையை உடைச்ச கதையா ஆயிட போகுது. கொஞ்சம் பொறுமையா இரு. சிந்து, சிவானி, வேணி 3 பேரையும் தூக்குவோம். 1 2 3, நல்ல வேலை 3 பேர் இருக்கோம், 3 பேரை தூக்க. மா, நான் வேணியை தூக்கிக்கிறேன். ஹேய், ஏண்டா இந்த துப்பு துப்புற? காலையில பிரஷ் பண்ணல? ஷோ, இவனை வீட்டுக்காவது போக சொல்லுமா, இவனாலே நமக்கு அட்டாக் வந்துரும் போல. பசுபதி, சாரிமா, தின்ன பிரியாணி ஜெரிக்கணும்ல. நீ சொல்றதுக்காக வாயை குறைச்சுக்கிறேன், அப்படியே குறைச்சுக்கிட்டே இரு, பேசாத. என்னடா இது, குறைக்க சொல்றாங்க, பேசாம குறைச்சா பிடிக்குமோ? சரி, ஓகே, ட்ரை பண்ணிடுவோம். லல் 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 லல். அட பைத்தியம் பிடிச்ச நாயே. ஷோ மா, நீ எதுவும் நினைக்காத, அது லூசுக்கு ஜெயில இருந்துட்டு வந்தனால கொஞ்சம் மண்டை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ போமா, இன்னொரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம், இல்லாட்டி நான் மட்டும் கூட போய் பார்த்துட்டு வரேன். ஓகேடா, ஆனா நம்ம யார்கிட்டயும் மாட்டிடக்கூடாது. அதெல்லாம் நான் கவனமா இருக்கேமா. யோ ஜாக்கி, ஜாக்கி. என்னடா இது, காது கேட்க மாட்டேங்க? டேய் என்னடா? இல்ல, நாய்க்குட்டி அப்படிதானே கூப்பிடணும். ஏறி மிதிச்சேன். பா, ஜாக்கி நைட் டென்ஷன் ஆயிடுச்சு, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வம்பிழுப்போம். பாப்பா, ஒவ்வொன்னு எரும மாடு கணக்குதுக. இதுக்கெல்லாம் சோத்த திங்கங்களா இல்ல கழனி தண்ணிய குடிக்குங்களான்னு தெரியல. ஒட்டட குச்சி மாடு இருக்கான், அவனையே தூக்க முடியல. இது ஒரு பன்னி மாடு, இதை எப்படி தூக்கன்னு தெரியலையே. நீ தூக்க வேணாண்டா, இப்ப ஓடுவேன் பாரு. முருகா வாங்க வாங்க. இத வந்துட்டேன் சார். முருகா, ஜீப்ல அப்படியே போடாதீங்க, கைய லாக் பண்ணுங்க. ஓகே சார். சீக்கிரம் குயிக். இத வந்துட்டேன் சார். டேய் இங்க பாரு. டேய் தடிமாடே, எழுந்துடுறா. அசையவே இல்ல, எல்லாம் அறப்போதையில கிடக்குற மாதிரி கிடக்குதுங்க. ஒருவேளை குடிச்சிட்டு வந்தாலும் வந்திருப்பாங்க, அதான் அடிச்ச அடிக்க எந்திக்க முடியாம கிடக்காங்க. சார். சொல்லு முருகா. இந்த ஹேண்ட் லாக் ஆக மாட்டேங்க சார். அது அப்பப்ப அப்படிதான் மக்கர் பண்ணும். லாக்கர்ல ஒரு 2 இருக்கும் பாருங்க. சார், லாக்கரும் ஓபன் ஆக மாட்டேங்க. நமக்குனே நேரம் வருது. ஐயோ, எனக்குனே நேரம் அமைது. போயா போ, அப்படியே போயிடு. டேய் தடிமாடு, இது இப்பக்குள்ள அசையாது. முருகா, நீங்க இங்க வாங்க, இவனை பாத்துக்கோங்க, நான் பாக்குறேன். இத வரேன் சார். மயக்கத்துல இருக்கான்னு அசால்ட்டா இருக்காதீங்க, எப்ப வேணாலும் தப்பிக்கலாம். ஓகே சார். சார் திரும்பி. என்ன டேய் நில்றா. டேய் முருகா, சீக்கிரம் போங்க, அவனை பிடிங்க, நான் அவனை லாக் பண்றேன். ஓகே சார். சார்ட்ட என்ன சொல்லுவேன்?
முத அவனை லாக் பண்ணிட்டு சரத் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். முருகா ஓ, போயாச்சா? பொடி போடுவான்னு நினைக்கிறேன், பாப்போம். எங்க எங்க போனா சிந்து? எங்க போன? மனவன் ஃபுல்லா தேடிட்டேன். வீட்டுல இருக்காலும் வீட்டுக்கும் போய் பார்த்துட்டேன். சிந்து போற இடம் எல்லாமே போய் பார்த்துட்டேன். ஆனா என் சிந்து, ஐயோ நைட் ஆக போகுது. காலையில இருந்து இன்னும் நான் சிந்துவை பார்க்கல. என் கண்ணை விட்டு நீ தப்பிக்க முடியாது. உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னேன். பார்க்கற நேரம் ப்ரொபோஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனா ஆனா இப்ப நான் வந்ததுல இருந்து சிந்து எங்க போன? எங்க போன சிந்து? என்னடா என்ன கத்திக்கிட்டு இருக்க? வாயா வா. ஐயா எங்க உன் பொண்ணு? என் பொண்ண நீ இருக்குடா கேக்குற? என் கண்ணை விட்டு மறைச்சு வச்சிருக்கீங்களோ? இங்க பாரியா, எவன் தடுத்தாலும் சரி உன் பொண்ண நான் பாப்பேன்னா பாப்பேன். சித்தார்த் என்ன உனக்கு? என்ன என்ன சவுண்ட் கொடுக்கற? நீதான் ஏதாவது பண்ணிருப்ப. அந்த ரத்தனமாவது கொஞ்சம் யோசிப்பான், கொஞ்சம் நியாயமாவும் நடந்துக்குவான். ஆனா நீ சொல்லியா எங்க உன் பொண்ணு? உன் பொண்ணு என் மேல ஆசைப்பட்டுட்டான்னு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறக்காக நீயே அவளை ஏதாவது பண்ணிட்டியா? டேய் கிறுக்கு பிடிச்சவனே, என் பிள்ளைய சீ, நீ இயலாத நிலைமையில இருக்கேங்கிறக்காக என்னடா பேசுற? பேச்ச கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பேசு. உன்கிட்ட எல்லாம் யோசிக்கவே கூடாதியா? சொல்லு உன் பொண்ணு எங்க? ஆமாண்டா, இவ்வளவு கோபம் ஆத்திரம் இருக்கிற உனக்கு என் பொண்ணு எங்க இருக்கான்னு நான் சொல்றேன். இங்க பாடுறா, உன் அப்பன் இதனாலதான் கஷ்டப்பட்டான். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கோபத்தை குறை. இந்த கோபம் இருக்கிற வரைக்கும் நீயா இருக்க முடியாது. அத சொல்ல நீ யாரியா? நான் யாருன்னா என்கிட்ட வந்து ஏன்டா பேசுற? என் மவ வேணுமா? நாங்களா யாராம்? ஏய் இப்ப சொல்றேன்டா, என் மக எங்க இருக்கா நீ கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஏய் கண்டுபிடிச்சு காமிச்சா அது உன்னால முடியாதுடா. இந்த கோபத்தை குறைச்சேனா கண்டிப்பா நீ கண்டுபிடிக்கலாம். ஆனா உன்கிட்டயும் உங்க அப்பங்கிட்டயும் போகாத ஒண்ணுனா அந்த கோபம் தான். அது மாதிரி திமுரு, என்னால எல்லாம் முடியுங்கிற திமுரு, இதெல்லாம் குறைச்சுக்கிட்டு மனுஷனா தேடு. கண்டிப்பா நீ என் பொண்ண பாப்ப. இல்லைன்னா அடுத்து எப்பவுமே நீ பார்க்க முடியாது. இந்த முகூர்த்தம் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்துல என் பொண்ணுக்கு பாத்துக்கிற மாப்பிள்ளையோட நான் கல்யாணத்தை ஜாம்னு வைப்போம். பாக்குறியா? பாக்குறேன். என்கிட்டயே சவாலா? கோபத்தை குறைக்கவன் கோபத்தை. யாரும் இல்லாம இருக்க மாத்திரம் இந்த கோபம் தான் எனக்கு பாதுகாப்பா இருந்தது. இல்லைன்னா வர்றவன் போறவன் எல்லாம் தொலைல தட்டி என்ன சாணியை மிதிக்கிற மாதிரி மீச்சிட்டு போனா. என்னோட கோபம் எப்பவும் என் பாதுகாப்பு கவசையா. டேய் லூசு மாதிரி பேசாதடா. அப்ப காமிச்ச கோபம் வேற, இப்ப நீ காமிக்கிறது வேற. யோ நிறுத்தியா? முடிஞ்சா என் பொண்ணை கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டேல, நான் கண்டுபிடிச்சு காமிக்கிறேன். அது யாரு? மண்டபத்துக்கு வெளியே ஓடுறானா? இங்கே நின்னுட்டு இருக்கறதுக்கு ஏதாவது நம்ம ஒண்ணு பண்ணாதான் குழு கிடைக்கும். அவன் யாருன்னு பாப்போம். சித்தார்த் சீக்கிரம் போ, ஓடுறான் பாரு. சிந்துவை கண்டுபிடிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததும் சித்தார்த் இந்த அளவுக்கு மிருகமா மாறுறானா? சிந்து சொன்ன மாதிரி அவ கல்யாணம் எல்லாம் பண்ணி போயிட்டா. இந்த சித்தார்த் நினைக்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கோபத்தை குறைச்சு யோசிக்கலாம். ஏண்டா இப்படி இருக்க? இப்படிப்பட்டவனுக்கு என் மகளை கொடுத்தா எப்படிடா மனசு வரும்? ஆனா சித்தார்த், சிந்து இல்லாட்டி நீ ஒண்ணு மிருகமா மாறுவ இல்ல பைத்தியமா மாறுவ. அது ரெண்டும் நடக்க கூடாதுதான் அண்ணன் ஆசைப்படுறாரு. ஆனா கண்டிப்பா நீ ஏதாவது ஒண்ணு நடக்க வச்சிருவேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அண்ணன் கிட்ட போய் பேசிட்டு மண்டபத்துக்கு ஒவ்வொரு ஆளா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சேஷாவை கிளப்பி மேடைக்கு வர சொல்லுவோம். டேனி எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சரத்து. சேஷா ரெடி ஆயாச்சா? இதோ மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு half an hourல வெளியே வந்துருவா. ஓகே. சிவானி ராம் கூட தான் சரத்து. ஓகேமா. சரத்து ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அந்த நாயகி திரும்ப வந்தாச்சா? சரத்து பயப்படாத. சரத்து அப்பனா என்னையும் சேர்த்து தான் தூக்க வந்திருக்காங்களா? என்னது ஓவா? ஐயோ நானும் எங்கேயும் போக மாட்டேன். ஆமா, நான் உன்னை போன்னு பத்திக்கிட்டு இருக்கேன். சரத்து எனக்கு பயமா இருக்கு. ஓய் போலீஸ்காரன் பொண்டாட்டி பயப்படக்கூடாது. அப்படியா? சரத்து சொல்லுமா. இல்ல சிந்து ஓகேவா? இப்பதான் பாத்துட்டு வந்தேன். வேதவழி எத்த கூட தான் இருக்காங்க. வேதவழி அம்மாவா? ஏன் என்னாச்சு? இல்ல சரத்து, வேதவழி அம்மா. ஓய் என்ன? இல்ல அவங்க சிந்துவுக்கு பாதுகாப்பா இருப்பாங்கல்ல. ஏன் இப்படி கேக்குற? இல்ல அவங்க கொஞ்சம் எல்லார் மேலயும் கோபப்படுவாங்க. வில்லத்தனமா. எல்லாம் நானும் கவனிச்சிருக்கேன். ஆனா நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ற மாதிரி. அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. சிந்து விஷயத்துல ஏதாவது. ஐயோ வேணி, நீ என்ன குழப்புற? வேதவழி அத்தையை தான் முழுக்க பாதுகாப்புக்கு வச்சுட்டு வந்திருக்கேன். இல்ல உனக்கு நம்பிக்கை இருந்தா ஓகே. இருந்தாலும் எல்லா பக்கமும் யோசிக்கணும்ல. வேணி
சரி சரி நான் வேணா வேதவழி அத்தையா கொஞ்சம் வாட்ச் பண்ண ஏய் இனிமேல் வேண்டாம். ஆமாமா நான் வேணா ஜீவா வேணா கொஞ்சம் பாத்துக்க சொல்றேன். ஏன்னா சிந்து இப்ப இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. இப்போ வரைக்கும் ஏன் சித்தார்த்தேவும் மண்டபம் ஃபுல்லா சுத்திட்டான், வெளியே ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டான். ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. சித்தார்த்தே கண்டுபிடிக்க முடியலனா கண்டிப்பா அந்த பசுபதி தர்மா நாயகி கண்டிப்பா முடியவே முடியாது. அதனால சிந்து அங்கேயே இருக்கட்டும். வேதவழி அத்தைனா ஜீவா என்ன சரத்து? நம்ம ராகவ் மாமாவை அனுப்பி விட்டுருவோம். ராகவ் அப்பாவா? ராகவ் மாமானா வேதவழியத்தை எதையுமே யோசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஃபன்னாவும் போகும். அத்தை இப்ப சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, வெளியே வரட்டும். ராகவ் மாமா வச்சு கொஞ்சம் ஆட்டம் காட்டி பாத்துக்கலாம். ஓகே சரத்து. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது டவுட்னா என்கிட்ட உடனே உடனே சொல்லு. இனி ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லது. எனக்கு நீனாலும் ஒண்ணுதான், சிந்துனாலும் ஒண்ணுதான். சிவானி எல்லாருமேவும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஓகேவா? கவனமாயிரு. சரி சரத்து. சரி சரி போ சேஷா கிளம்புனதோ நீ சாரி முத கட்டு. ஐயோ நாளைக்கு கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம். ஒட்டி வாங்குவ. நான் எடுத்து கொடுத்த சேலை எங்க? உள்ள ரூம்ல வச்சு என்ன சாமி கும்பிட போறியா? போ சாரிய கட்டு. ஐயோ சரத்து இனிமேல் வேண்டாம். நைட் டைம் தானே, காலையில முகூர்த்தத்துக்கு 2 சேலை எடுத்து கொடுத்துருக்கேன். சேலை கட்டினா நீ அவ்வளவு அழகா இருப்ப. அதுவும் உனக்காக நான் தேடி பிடிச்சி எடுத்த பட்டு சேலை. என் வேணிய சேலையில பாக்கணும்னு எனக்கு ஆசை. மிச்சப்படி ஓ பிரியம். ஓய் என்ன சிரிக்கிற? இல்ல இவ்ளோ ரணகளத்திலையும் இந்த குதுக்கலம் தேவையா? கண்டிப்பா தேவை. அப்பனா ஓகே. என்ன சேலைய மாத்த வேண்டியதா? சரி ஓகே போ, சீக்கிரம் ரெடியாகு, ரைட் பண்ணிடாத. சரி சரத்து. அப்புறம் கவனம். அப்புறம் பயம் ஏதாவது? ஏன்? போலீஸ்காரன் பொண்டாட்டி பயப்படக்கூடாது. ஓகே ஓகே. சரி ஓகே, சேலை கட்டிட்டு வந்து உன்கிட்ட காமிக்கிறேன். ம் போகவா? ஆள்க கூடயே இரு, எங்கேயும் தனியா போகாத. ஓகே. அப்பப்பா உன் தம்பி கோத கொடிச்சு துப்பிட்டான் சார். எப்பா தம்பியவா பெத்து வச்சிருக்க? நான் எங்க சார் பெத்தேன்? இருந்தாலும் உன் கூட தானே பிறந்திருக்கான். அவன் கொஞ்சம் அப்படிதான் சார். நல்லா பேசலாம்டா பேச்சு. கொலையா கொல்றான். ஏமா அவனை விட்டு தள்ளி உட்கார்ந்த பிறகுதான் நிம்மதியா இருக்கு. பாரு இந்த ஆபரேஷன் முடியற வரைக்கும் அவனை என் பக்கத்துல மட்டும் விட்டுறாத. ஓகே சார் ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. டேய் 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 என்ன சார் என் தம்பியா? இல்லடா நாம அனுப்பின ஆளு. ஆமா சார். ஏன் இப்படி ஓடி வரான்? என்னோட ஆளை தூக்கிட்டு வருவான்னு சொன்னீங்க. அவனே இந்த ஓட்டம் ஓடி வந்துட்டு இருக்கான். என்னன்னு தெரியலையே சார். சார் ஏதாவது மாட்டிக்கிட்டானா? என்னது மாட்டிக்கிட்டானா? வாட ஓடிடலாம். ஐயோ சார் போருங்க, வந்துட்டான்ல என்னன்னு கேட்டுட்டு போவோம். சார் சார் டே மெதுவா வாடா. அப்பா சார் ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டேன். என்னது தப்பிச்சு வந்தியா? யார்கிட்டடா? யார்கிட்ட மாட்டின? அந்த சரத்துக்கிட்ட சார். என்னது சரத்துக்கிட்டயா? ஆமா சார், ஃபர்ஸ்ட் ராம் கிட்ட மாட்டினோம், அப்புறம் சரத்து பிடிச்சி தாளிச்சிட்டான் சார். அந்த ஒட்டட கம்பு லாக்அப்க்கு போயிட்டான் சார். என்னடா சொல்ற? ஆமா சார், நூலிலையில தப்பிச்சு ஓடி வந்தேன் சார். போவி என்னடா சொதப்பிட்டீங்க? எங்க அம்மா சொன்னது சரியா இருக்குடா. உங்களை நம்பி ஒண்ணும் பண்ண முடியாது. சார் சார் ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். என்னடா சொல்லி தொலை. சிந்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் சார். டேய் கண்டுபிடிச்சிட்டியா? மூச்சு வாங்காம சொல்றா. அங்க இருந்து ஓடி வந்தேனா? அதான் சார். இரும மூச்சு அப்புறம் வாங்கு. அந்த சிந்து எங்கன்னு சொல்லி தொலை. அதானே, நாங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன? உங்க காரியம் உங்களுக்கு நடக்கணும். டேய் ஸ்வங்கி சொல்லி தொலைடா. சார் மண்டபத்திலே ஏதோ ஒரு ரகசிய ரூம் இருக்கு போல. ரகசிய ரூமா? ஆமா சார், சிவானியும் வேணியும் 2 பேரும் அவங்களாட்டுக்கு தான் நார்மலா வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிந்துவை மட்டும் யார் கண்ணிலையும் படாம வச்சிருக்கான். நான் மயக்கத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டு சரத்தும் ஜீவாவும் பேசிட்டு இருந்தாங்க சார். அதை கேட்டதும் நான் உங்ககிட்ட ஓடி வந்து சொல்லலான்னு வந்துட்டேன் சார். சிவானி வேணி மிஸ்ஸிங். ஆனா நம்ம ஆளுங்க இன்னும் 2 பேர் மண்டபத்துல சுத்துறாங்க. அவங்க புடிச்ச அமைக்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்க மாட்டினாங்க. இல்லனா சிந்துவாவது எப்படியாவது தூக்குங்க சார். எப்போ சார் அந்த ரூம் எது ரூம்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா போய் அவளை தூக்கிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த ரூம்குள்ள யாரும் போக கூடாது, யாரும் அவ இருக்கிறத கண்டுபிடிக்க கூடாதுங்கிறக்காக யாரும் உள்ள போகாம சிந்து மட்டும் தனியா தான் சார் இருக்கா. இது ஒரு நல்ல தகவலாச்சே. எம்எஸ் மண்டபத்துல ரகசிய ரூமா? இப்பவே விசாரிச்சுற. அச்சோ சித்தார்த் எப்படி இங்க வரான்? இல்ல நாம இங்க இருக்கிறத பார்த்தா ஆரியம் கெட்டு போகும்.
இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். யாரையாவது பார்த்து முத சிந்துவ தூக்குவோம், அதுக்கப்புறம் இவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். ஜாக்கி ஜாக்கி எழுந்து கிளம்பு, சித்தார்த்தோட பார்க்கும்போது ஓடிடு. சார் சார் அவர் எதுக்கு சார் ஓடுறாரு? எவருடா? இங்க பாருங்க சார். ஜாக்கி ஜாக்கி எதுக்கு இப்படி ஓடுறான்? ஜாக்கி சார். தர்மா, என்னடா என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது அது சித்தார்த். சித்தார்த், நைட் டைம் ஆக போகுது. இப்ப வரைக்கும் நீ என்ன கண்டுபிடிக்கல. ஆனா வேத வழியாத்த சொன்னாங்க மண்டபத்தையே நீ சுத்தி சுத்தி வாரேன்னு. சாரி சித்தார்த், ரொம்ப ரொம்ப சாரி. எனக்கு உன் லவ்வை விட என் குடும்பம் தான் முக்கியம். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவை. இனியும் உன்னால என்ன பார்க்க முடியாது. ஏன்னா நீ இந்த ரூமை கண்டுபிடிச்சு கண்டிப்பா வரமாட்ட. நானும் உன்னை பார்க்காம இருந்தாதான் உன்னை மறப்பேன். அதுக்காக தான் இப்போ இந்த வேலையை பாக்குறேன். அடுத்து நீ டெய்லி என்ன பார்க்க வரலாட்டி கண்டிப்பா அடுத்த ஒரு மாசத்துல அப்பா சொல்ற மாப்பிளைய கட்டிக்கிட்டு என் லைஃப் என் குடும்பம்னு நான் வாழ ஆரம்பிச்சிருவேன் சித்தார்த். டெய்லி நீ என்ன பார்க்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன பார்க்காதே தெய்வம். மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த கஷ்டத்தை நான் தினம் அனுபவிக்க கூடாது. அதுக்காக தான் இந்த முடிவு. சித்தார்த், உனக்கும் கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அப்புறம் கண்டிப்பா அது மாறும். என்னை விட உனக்கு ஒரு பெட்டரான லைஃப் கிடைக்கும். நீ நல்லவன் தான் சித்தார்த். என் குடும்பத்துக்கு தான் நீ கெட்டவனா இருக்க. இப்போ வரைக்கும் டெய்லி நீ என்ன பார்க்க வந்திருக்க. ஆனா ஒரு நாள் கூட உன்கிட்ட ஒரு தப்பான பார்வையை நான் பார்த்ததில்ல. அப்படிப்பட்ட நீ கண்டிப்பா நல்லா இருப்ப சித்தார்த். சந்தோஷமா இருப்ப. உன் லைஃபும் மாறும், சீக்கிரம் மாறும் சித்தார்த். சிந்து, அத்தை. என்ன யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. சரி, ஓகே, ரூமை லாக் பண்ணிக்கிறியா? சரிங்க அத்தை, நீங்க கிளம்புங்க. இங்க பாரு, இனி யார் கூப்பிட்டாலும் டோர் லாக்க மட்டும் எடுக்காத. ஏன்னா ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எல்லாருமே அதுலதான் இருப்போம். யாரும் உன்னை தேடி வர மாட்டோம். அப்படியே வந்தா உனக்கு கால் பண்றோம், ஓகேவா? சரிங்க அத்தை. இது நான் சித்தார்த்துக்காக மட்டும் சொல்லல. சரத்து ஜீவா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, கவனிச்சேன். இது ஒரு பொம்பளை ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காளாமே. ஆமா அத்தை, நாயகி. அவதான் ஏதோ பிளான் பண்றாளாம். அதனால உன்னை ரொம்ப சேஃபா பாத்துக்கணும்னு உன் அண்ணன்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் வெளியே வந்து அவங்களுக்கு 1க்கு 2 வேலை ஆக்கி விட்டுறாத. இல்ல அத்தை, நான் வரமாட்டேன். கவனமாயிரு. போன் பண்ணா மட்டும் டோர் லாக்க எடு. இல்லாட்டி யாரே நானே வந்து கூப்பிட்டா கூட கதவை திறக்காத, புரிஞ்சதா? ஓகே அத்தை. அப்புறம் சாப்பிட்டேல, கம்மனு படுத்து தூங்கு. இனி காலையில வந்து உன்னை பாக்குறோம். சரிங்க அத்தை. டேய், திரும்ப சொல்றேன், யாரும் இனி வரமாட்டோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதான் சாப்பிட்டு அவரா ரூம்ல படுத்துருவோம். அப்புறம் ஒரு ரூமுக்கு வெளியே தான் படுத்திருப்போம். ஆனா உள்ள உன்னை திறக்க சொல்ல மாட்டோம். உள்ள சேஃபா இரு, காலையில வந்துதான் பாப்பேன். ஓகே அத்தை, திரும்ப சொல்றீங்க. நான் அவ்வளவுதான், இப்ப படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவேன். சரிடி, நான் கிளம்பட்டா? லாக் பண்ணிக்கிறியா? ஓகே அத்தை. வாடி. இத வந்துட்டேன் அத்தை. அப்பா, எவ்வளவு பாதுகாப்பு. நம்ம சித்தார்த்துக்காக உள்ள உட்கார்ந்திருந்தா இவங்க எல்லாம் நாயி கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு அக்கா பிளான் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. வரட்டும், இன்னைக்கு ஒரு நாள் முடியட்டும், அப்புறம் இதுகளை ஃபுல்லா கவனிச்சுக்கிறேன். முத டோரை லாக் பண்ணுவோம். ஓகே, இனி படுத்து தூங்க வேண்டியதான். ஆமா, இனி ஒரேதான் தூங்க தான் போற. நீ எப்படி உள்ள வந்த?